6 அதனுடைய 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு விதைகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்க போகிறார். உங்களுடைய நம்பிக்கையை தளர விடாதீர்கள். ஆண்டவர் மேல் பற்றுதலாயிருங்கள். நீங்கள் விதைத்த விதை முளைத்து எழும்ப போகிறது. நீங்கள் விதைத்த விதைகள் அறுவடையை கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கப் போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய வேலையினுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற சத்துருவின் கோட்டைகளை கர்த்தர் உடைக்கப் போகிறார். உங்களுக்கு எதிராய் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற மனித சக்திகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கப் போகிறார். ஆண்டவர் உங்களுடைய விதைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. விதைகள் வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய முள்ளங்கால்களின் ஜெபங்கள், உங்கள் காத்திருந்த நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. நிச்சயம் நீங்கள் அறுவடையை பார்க்க போகிறீர்கள். எதிர்பாராத விளைச்சல்கள், ஆச்சரியப்படுகிற விளைச்சல்களை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். எனக்கு ஒரு நல்ல வேலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். என் திருமண காரியம் நடக்க வேண்டும் என்று எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். எதிர்காலம் வேண்டும், நல்ல ஆசீர்வாதம் வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், வழக்கிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இப்படி ஏராளமான காரியங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் உங்க கண்ணீரை அவர் ஒரு நாளும் வீணாய் போக விடுவதே இல்லை. அது அவருடைய துருத்தியில இருக்கிறது. நீங்கள் கண்ணீரோட ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் அறுவடையை, விளைச்சலை தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சலை தரப்போகிறார். நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். மேன்மையிலே நீங்கள் வளர்ந்து வரும்படியாக, உயர்விலே நீங்கள் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கண்ணீரின் துளிகளுக்கும் ஆண்டவர் பலனை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஏற்ற பலனை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.